கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 9 வசனம் 14. தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நியாயம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு வேகம் வரும். என்ன வேகம்? என்னை எப்படி இவன் இப்படி பேசிவிட்டான், எனக்கு விரோதமாக இவர்கள் எப்படி செயல்படலாம், இவர்கள் என்னை இந்த வார்த்தையினாலே பேசிவிட்டார்கள், நான் அதற்கு சரியான பதிலை கொடுத்தாக வேண்டும் என்று நாம் அப்படியே கிளர்ந்து எழும்புகிற மக்களாக நாம் இருக்கின்றோம். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், நான் எந்த தவறையும் செய்யவில்லை, என்னிடத்தில் நியாயம் இருக்கிறது, நான் நியாயமான காரியத்தை செய்தேன். ஆனால் அவர்களோ என்னை பகைத்து இப்படிப்பட்டதான அவதூறான காரியத்தை என்மேல் சுமத்துகிறார்கள். ஆகவே இதை நான் எளிதாக கடந்து போக மாட்டேன் என்று நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நம்முடைய மாமிசத்தை கொண்டு எதிர்க்க நாம் முயற்சிகளை மேற்கொள்ளுதல் வழக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு ராஜாவாக இருக்கின்ற இந்த தாவீது தன் சத்துருக்களை குறித்து, தன்னை பகைக்கிறவர்கள், தன் மீது பொறாமை கொள்ளுகிறவர்கள், தனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவர் எவ்விதமாக பார்க்கின்றார் அல்லது யாரிடத்தில் முறையிடுகிறார் என்று சொன்னால், கடவுளை நோக்கி பார்த்து கடவுளிடத்தில் செபிக்கின்றார். என்னவென்று சொல்லி, தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் என்று கேட்கின்றார். எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது! ஒரு ராஜாவை ஒருவன் பகைத்தால் அவனுக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் அநேக இடங்களிலே நாம் பார்த்திருக்கின்றோம். ஆம், யார் அங்கே என்று சொன்னால் அங்கே போர்ச்சவர்கள் ஓடி வருவார்கள். இவனை சிறைச்சேதம் செய்யுங்கள் என்று சொன்னால் அவ்வளோதான். அதை மறுத்து பேசுவதற்கோ அல்லது அதை தடுப்பதற்கோ ஒருவராலும் கூடாது. காரணம், அந்த அரசன் அவ்வளவு சர்வ வல்லமை படைத்த அரசனாக இருப்பார். அவருடைய வார்த்தைக்கு மறுப்பு பேசுவதற்கு அங்கே ஒருவருமே எழும்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்ததான தாவீது குறிப்பிடுவதென்ன, என்னை பகைக்கிறவர்களால் வரும் துன்பத்தை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும் என்று கெஞ்சுகிறார். ஏன் தாவீதிற்கு படைபலன் இல்லையா? தாவீதிற்கு யுத்தம் பண்ண தெரியாதா? தாவீது ஏன் பயந்து ஓடுகின்ற கோழையா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. தாவீதினுடைய வளர்ச்சியை, வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நன்றாக தெரியும். துஷ்ட மிருகங்களை தன் கையினால் கிழித்து போட்டு கொன்ற அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியான தாவீது, கோலியாத்தை ஒரே ஒரு கவன் கல்லினாலே வீழ்த்திய அந்த தாவீது இப்பொழுது சொல்லுகின்றார், எனக்கு வரும் துன்பத்தை நீ நோக்கி பாரும். அந்த துன்பம் யார் மூலமாய் வருகிறது? என் சத்துருக்கள், என்னை பகைக்கிறவர்கள் மூலமாய் வருகிறது ஆண்டவரே என்று கடவுளை நோக்கி முறையிடுகின்றார். கடவுளை நோக்கி முறையிடுகின்ற தாவீது இந்த 9ஆம் சங்கீதத்தில் அப்படி ஜெபித்து விட்டு 41ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை அவர் பாடும்பொழுது இப்படி சொல்லுகின்றார், என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே அவர் குறிப்பிடுகின்றார், ஆண்டவரே என் சத்துருக்களால் எனக்கு பகைமை வந்தது, அவர்கள் என்னை பகைத்தார்கள், எனக்கு அநேக வித துன்பங்களை கொடுத்தார்கள், என்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள், என்னை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் என்மேல் ஜெயம் கொள்ளவில்லை. காரணம்,
நீர் அவர்களை ஜெயம் கொள்ளும்படி விடவில்லை. ஆகவே நான் அறிந்திருக்கின்றேன் நீர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், தாவீது இன்றைக்கு ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார். அதற்காகத்தான் நான் துவக்கத்திலே இப்படி குறிப்பிட்டேன். நாம் பல நேரங்களில் நம்முடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக நாம் ஓடுகின்றோம், சண்டையிடுகின்றோம், கத்துகின்றோம், கூச்சல் போடுகின்றோம், நம்முடைய நியாயத்தை நிரூபிக்க முயற்சிக்கின்றோம். அது அல்ல. கடவுள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் யுத்தத்திற்கு அனுமதித்தால் ஒழிய ஜெயம் நமக்கு வரவே வராதல்லவா? ஆம், அதனால தான் தாவீது இங்கே சொல்லுகின்றார், ஆண்டவரே, என்னை பகைக்கிறவர்கள் எனக்கு கொடுக்கின்ற அந்த துன்பத்தை பாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற தாவீது ஒரு சில அதிகாரத்திற்கு பிறகு அல்லது ஒரு சில சங்கீதங்களுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார், என் சத்துருக்கள் என்மேல் ஜெயம் கொள்ளவில்லை ஆண்டவரே என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் சத்துருவுடைய சோதனையினாலே, தாக்குதலினாலே, பகைஞர்கள் கொண்டு வருகிறதான அநேக தீமையான காரியங்களினாலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தாவீதின் ஜெபத்தை கேட்ட கடவுள் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். தாவீதை நேசித்த ஆண்டவர் உங்களையும் என்னை நேசிக்கின்றார். ஆகவே சத்துருவின் இஷ்டத்திற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் பொழுது அவனை நிர்மூலமாக்கி போடுவார். அவன் ஜெயம் கொள்ளாதபடி செய்வார். காரணம், கடவுள் நம்மீது பிரியமாயிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை பார்த்து சொல்லுங்கள், நீ ஒருபோதும் என் மீது ஜெயம் கொள்ள முடியாது. நீ எதிர்க்க நான் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பேன். என் ஆண்டவர் என் மீது பிரியமாய் இருக்கிறார் என்று உரத்த சத்தமாய் சொல்லுங்கள். அது கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வெற்றியுள்ள மக்களாக நாம் வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.